ஓகே, இந்த சவுண்ட் வந்து உங்களுக்கு கிளியர் தானே? சவுண்ட் கிளியர்னு சொன்னா எனக்கு செட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். சவுண்ட் அதே சேம் டைம் ஸ்கிரீன்ல உங்களுக்கு ஓகே தானே? எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். ஓகே, இன்னைக்கு நம்ம புது ஸ்கில்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். அதாவது நம்ம போன கிளாஸ்ல படிச்ச லோகோ டிசைன் பேக்ரவுண்ட் அது உங்களுக்கு விளங்கலன்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்யலாம், இந்த ஸ்கில்ஸ் நீங்க என்ன செய்யலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்கில்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து சோசியல் மீடியாவுக்கு வந்து போஸ்டர் நம்ம செஞ்சு கொடுத்து ஃபைபர்ல ஒரு இன்கம் ஒன்று எடுக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல டோட்டலா என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். ஓகே, போன கிளாஸ்ல தந்த டாஸ்கை வந்து ஐ திங்க் ஒரு 6 பேர் மட்டும் செஞ்சு அனுப்புறீங்க. ஸோ அதுக்குரிய நாங்கள் ரெஸ்பான்ஸும் சொல்லியிருந்தோம். இதை வந்து சென்ட் பண்ணினவங்களுக்கு நாங்கள் சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எதை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணோம். அதே சேம் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் பேருக்கு வந்து நாங்கள் விஷ் பண்ணியிருந்தோம். அதே சேம் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் பேருக்கு இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஓகே, இப்போ அந்த ஸ்கில்ஸ் உங்களுக்கு விளங்கலன்னு சொல்லி சொன்னா நீங்க இந்த ஸ்கில்ஸ் என்ன செய்யலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது சோசியல் மீடியா எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரு போஸ்டரை வந்து நம்ம செஞ்சு கொடுத்து ஃபைவர்ல என்ன செய்யலாம், நம்ம வந்து மணி மேக் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இப்ப சோசியல் மீடியா என்று சில டைம்ல யூடியூப் இருக்கு, அதே சேம் டைம் ஃபேஸ்புக், அதே சேம் டைம் டிக்டாக், இன்ஸ்டாகிராம், பின்ட்ரெஸ்ட், டம்ளர் என்று சொல்லி மீடியம் என்று சொல்லி நிறைய சோசியல் மீடியா இருக்கு. ஓகே, இதுல வந்து இப்ப யூடியூப் எடுத்துக்கொண்டா யூடியூப் தம்ப்நெயில், அதே சேம் டைம் வந்து யூடியூப் சேனல் ஆர்ட், ஃபேஸ்புக் எடுத்தா ஃபேஸ்புக் போஸ்ட், ஃபேஸ்புக் கவர் பிக்சர், அதே சேம் டைம் ஃபேஸ்புக் எட் இமேஜ் வந்து சொல்லி இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சோசியல் மீடியாவுக்கும் கிட்டத்தட்ட நிறைய டெம்ப்ளேட் வந்து நிறைய போஸ்டர் வந்து இருக்குது. ஓகே, இதைத்தான் நம்ம என்ன செய்ய போறோம், ஸ்கில்ஸை வந்து நம்ம இன்றைக்கு வந்து நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஓகே, இப்ப நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் செஞ்சு காட்டுறேன். எக்ஸாம்பிள் காட்டும், வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ஓகே, சோசியல் மீடியான்னு சொல்லக்குள்ள வந்து யூடியூப், அதே சேம் டைம் வந்து வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, யூடியூப், ஃபேஸ்புக், அடுத்தது வந்து டிக்டாக்,
ஓகே இன்ஸ்டாகிராம், அடுத்தது பின்ட்ரெஸ்ட், ஓகே அடுத்தது ஃபிளேர் டிசைன், ஓகே. ஸோ இந்த சோசியல் மீடியா என்ற சில டைம்ல வந்து ஓகே நான் வெயிட் பண்ணிக்கிறேன், நான் உங்களுக்கு அது ஸ்பெசிஃபிக்காக காட்டுறேன். ஓகே சோசியல் மீடியான்னு சொல்லக்குள்ள யூடியூப், ஃபேஸ்புக், டிக்டாக், இன்ஸ்டாகிராம், பின்ட்ரெஸ்ட், ஃபிளேர் டிசைன் சொல்லி நிறைய சோசியல் மீடியா இருக்கு. ஸோ இப்ப இந்த ஒவ்வொரு சோசியல் மீடியாலையும் வந்து நிறைய கேட்டகரி போஸ்டர் வந்து நம்ம மேக் பண்ணலாம், சரிதானே? இப்ப எக்ஸாம்பிளுக்கு யூடியூப் எடுத்துக்கொண்டா யூடியூப்ல வந்து தம்ப்நெயில் வந்து நம்ம போஸ்டரா செஞ்சு கொடுக்கலாம். ஓகே அதே சேம் டைம் ஓகே தம்ப்நெயில் நம்ம என்ன செய்யலாம், செஞ்சு கொடுக்கலாம். அடுத்தது யூடியூப் சேனல் ஆர்ட் என்ன செய்யலாம், நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஓகே யூடியூப் சேனல் ஆர்ட், ஓகே இது முதலாவது. ஓகே ஃபேஸ்புக் எடுத்துக்கொண்டா ஃபேஸ்புக்ல வந்து ஃபேஸ்புக் போஸ்டர் செய்யலாம். அடுத்தது ஃபேஸ்புக் கவர் பிக்சர் செய்யலாம். அடுத்தது ஃபேஸ்புக் ஹெட் போஸ்ட் செய்யலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா இமேஜ் வந்து என்ன செய்யலாம். ஓகே அடுத்தது டிக்டாக்ல வந்து டிக்டாக் நம்ம போஸ்ட் செய்யலாம். அடுத்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட், பின்ட்ரெஸ்ட்ல வந்து நம்ம ஒரு போஸ்ட் போடுறதுக்கு நம்ம செல்வோம் சோசியல் மீடியால வந்து பின்னு செல்வோம். அதே சேம் டைம் ஃபிளேர் டிசைன் இந்த போஸ்டும் வந்து நீங்க செய்யலாம். ஓகே இப்ப உங்களுக்கு இந்த ஒவ்வொரு சோசியல் மீடியாவுக்கும் வந்து நம்ம ஒரு போஸ்டர் டிசைனை செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா கட்டாயம் வந்து யூடியூப் தம்ப்நெயில் என்று சொல்லி சொன்னா என்ன என்று சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே சேம் டைம் யூடியூப் சேனல் ஆர்ட் சொல்லி சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபேஸ்புக் போஸ்ட் சொல்லி சொன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஃபேஸ்புக் கவர் பிக்சர் சொன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்படி என்று சொல்லி உங்களுக்கு இந்த சோசியல் மீடியா சம்பந்தப்பட்ட எல்லா போஸ்டும் செய்ய முதல் உங்களுக்கு என்ன செஞ்சிடும் அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப நம்ம ஃபைவர்ல இந்த ஸ்கில்ஸ்ல நம்மளோட ப்ரொஃபைல செட்டப் பண்ணி கிக்க வந்து பப்ளிஷ் பண்ற டைம்ல நம்மளுக்கு ஆர்டர்ஸ் வந்தா, அதாவது கிளைண்ட் வந்து நம்மளை ஹையர் பண்ணிட்டான்னு சொல்லி சொன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம தெரியாத ஒரு ஸ்கில்ஸ் என்ன செய்யக்கூடாது, நம்ம கிக்க பப்ளிஷ் பண்ணி கடைசி டைம்ல நம்ம என்ன ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது. ஸோ நம்ம ஒரு ஸ்கில் ஒரு போஸ்டர் வந்து நம்ம கிக்க வந்து பப்ளிஷ் பண்றோம்னு சொல்லி சொன்னா அதை பத்தி ஃபுல் நாலேஜ் நம்மளுக்கு இருந்தா தான் நம்ம என்ன செய்யணும், அதை வந்து ஒரு கிக்கா பப்ளிஷ் பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா நம்ம அதை விட்டுட்டு அடுத்த ஸ்கில்ஸுக்கு என்ன செய்யணும், நம்ம மூவ் ஆகணும். ஓகே இப்ப யூடியூப் தம்ப்நெயில் சொல்லி சொன்னா மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு தெரியலன்னு சொல்லி சொன்னா நீங்க ஜஸ்ட் என்ன செய்யுங்க, யூடியூப் தம்ப்நெயில் சொல்லி ஓகே யூடியூப் தம்ப்நெயில் சொல்லி நீங்க என்ன செய்யலாம், கூகுள்ல வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே நான் யூடியூப் தம்ப்நெயில் சொல்லி சர்ச் பண்றேன். ஓகே யூடியூப் தம்ப்நெயில், ஓகே யூடியூப் தம்ப்நெயில் சொல்லி சர்ச் பண்ணி நான் சொல்லி சொன்னா எனக்கு இந்த மாதிரி கேட்டகரி வரும். இதுல வந்து பாருங்க இமேஜ் இருக்கும். ஓகே இந்த இமேஜ் கிளிக் பண்றேன். இப்ப இமேஜை கிளிக் பண்ணா ஆல்ரெடி வந்து சரிதானே, ஆல்ரெடி இந்த யூடியூப் தம்ப்நெயில் வந்து அவங்க மேக் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ இது இங்க சோவாகிற எல்லாமே வந்து சேம்பிள் யூடியூப் தம்ப்நெயில், சரிதானே? ஸோ ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் வந்து யூடியூப் தம்ப்நெயில் வந்து எப்படி கிரியேட் பண்றாங்க, எப்படியான இன்ஃபர்மேஷன் அவங்க இன்க்ளூட் பண்ணிருக்கிறாங்க. இப்ப ஒவ்வொரு வீடியோஸுக்கும் வந்து இப்ப ஒவ்வொரு யூடியூப் தம்ப்நெயில் என்ன செய்யும், டிஃப்ரெண்ட் ஆகும். மோஸ்ட்லி உங்களுக்கு யூடியூப் தம்ப்நெயில் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு இப்ப ட்ராவல் வீடியோன்னு சொல்லி சொன்னா அந்த யூடியூப் தம்ப்நெயில் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அதே சேம் டைம் அதே வீடியோ வந்து டெக் சம்பந்தப்பட்ட வீடியோன்னு சொல்லி சொன்னா யூடியூப் தம்ப்நெயில் என்ன செய்யும், டெக் சம்பந்தப்பட்ட கண்டென்ட் தான் அவங்க என்ன செய்வாங்க, இன்க்ளூட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி தான் அவங்களோட வீடியோ வந்து எது சம்பந்தப்பட்ட இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களோட யூடியூப் தம்ப்நெயிலும் என்ன செஞ்சிருக்கும் இருக்கும். ஓகே இதுதான் இந்த யூடியூப் தம்ப்நெயில் சொல்லுது. ஓகே நம்ம அடுத்தது பார்ப்போம் யூடியூப் சேனல் ஆர்ட். ஓகே யூடியூப் சேனல் ஆர்ட் வந்து நம்ம பார்ப்போம். யூடியூப் ஓகே பண்ணிக்கொள்ளுங்க. யூடியூப்
யூடியூப் சேனல் ஆட். ஓகே, இப்ப யூடியூப் சேனல் ஆட்னு சொல்லி சொன்னா இதுதான் சரிதானே? ஓகே, நான் உங்களுக்கு லைவாவே காட்டிக்கொள்றேன். ஓகே, ஜஸ்ட் வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ நான் வந்து ஒரு சேனல்ல நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி காட்டினா உங்களுக்கு ஈஸியாக விளங்கும் எது சேனல் ஆட், எது யூடியூப் தம்ப்நெயில்னு சொல்லி நீங்க ஈஸியா வந்து ஃபைண்ட் பண்ணி கொள்ளுவீங்க. ஓகே, இதுல வந்து சேனல் ஷோ ஆகலை. ஓகே, இதுல வந்து சேனல் இது வந்து ஷோ ஆகலை. ஓகே, வெயிட் பண்ணிக்கணும். நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். ஓகே, வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் வந்து எங்களுடைய காலேஜில் சேனல் எடுத்து அது வந்து மற்ற மெயிலுக்கு நான் லாகின் பண்ணல. அது நான் இது மற்ற டிவைஸ் இருக்கு. ஸோ ஓகே, நான் வந்து இப்போதைக்கு வந்து என் மற்ற சேனல் நான் லாகின் பண்ணி காட்டுறேன். எது சேனல் ஆட், அதே சேம் டைம் வந்து எது தம்ப்நெயில் சொல்லி உங்களுக்கு லைவ் காட்டுக்கோ. வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ ஈஸியாக உங்களுக்கு விளங்கும். ஓகே, ஓகே, இப்போ நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்ப பாருங்க, நான் மேலுக்கு போட்டிருந்தேனே தமிழ் ட்ரிக்ஸ் 100 சொல்லி, இது வந்து இதான் சேனல் ஆட். விளங்கிட்டா? இதுதான் வந்து யூடியூப் சேனல் ஆட். இது வந்து யூடியூப் லோகோ. அதே சேம் டைம் என்ன ஷோ ஆகிற எல்லாமே, அதாவது இந்த வீடியோ பிளே ஆகிறதுக்கு முன்னாலே எல்லாமே ஷோ ஆகுறது எல்லாம் என்னது? இந்த யூடியூப் தம்ப்நெயில். சரிதானே? இப்ப இது கென்வா சம்பந்தப்பட்ட வீடியோ என்ன செஞ்சேன்? இந்த யூடியூப் தம்ப்நெயில் வந்து கென்வா சம்பந்தப்பட்ட தம்ப்நெயில் வந்து செட் பண்ணிக்கிறேன். இது வந்து எம்எஸ் எக்ஸல் சம்பந்தப்பட்ட வீடியோ எடுத்தால நான் என்ன செஞ்சுக்கிறேன்? இந்த எக்ஸல் சம்பந்தப்பட்ட தம்ப்நெயில மேக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்ப அடுத்து பாருங்க. இப்ப இது வந்து மோட்டிவேஷன் சம்பந்தப்பட்ட இதுன்னு சொல்றதால எந்த தம்ப்நெயில் வந்து அந்த ஸ்டடி சம்பந்தப்பட்ட மோட்டிவேஷன் செஞ்சுக்கிறேன். நான் தம்ப்நெயில வந்து நான் மேக் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து ஆன்லைன் ஏர்னிங் சம்பந்தப்பட்ட வீடியோ என்றதால நான் வந்து எந்த தம்ப்நெயில் என்ன செஞ்சுக்கிறேன்? ஆன்லைன் ஏர்னிங் சம்பந்தப்பட்ட தம்ப்நெயிலா நான் என்ன செஞ்சேன்னா கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து தம்ப்நெயில். மேலுக்கு வந்து பெனத்தை நம்ம யூடியூப் சேனல் ஆடுன்னு சொல்லி நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, இப்போ உங்களுக்கு பார்த்தா விளங்கும் யூடியூப் சேனல் ஆடுற சைஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். அதே மாதிரி யூடியூப் தம்ப்நெயில சைஸ் எப்படி டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லி மோஸ்ட்லி உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும்? தெரிஞ்சிருக்கும். சரிதானே? ஓகே, இப்ப அடுத்தது வந்து ஃபேஸ்புக் போஸ்ட்னு சொல்லி சொன்ன என்ன? இந்த ஃபேஸ்புக் கவர் பிக்சர், அதே சேம் டைம் வந்து ஃபேஸ்புக் எட் போஸ்ட் சொல்லி சொன்ன என்னன்னு சொல்லி நீங்க என்ன செய்யுங்க? 1 by 1 அதை காப்பி பண்ணி கூகுள் குரோம்ல சர்ச் பண்ற டைம்ல அதை பத்தி நீங்க ஒரு ஐடியா ஒன்று நீங்க என்ன செய்வீங்க? எடுத்துக்கொள்வீங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யும்? அந்த ஸ்கில்ஸை பத்தி நீங்க படிக்கணும். விளங்கிச்சா? ஓகே, இப்போ நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொன்னா நீங்க கூகுள் குரோம்ல சர்ச் பண்ணி பார்த்து ஒரு ஐடியா ஒன்று எடுத்தீங்க. சரிதானே? இதன் வந்து யூடியூப் தம்ப்நெயில். அதே சேம் டைம் இதுதான் யூடியூப் சேனல் ஆர்ட்னு சொல்லி மோஸ்ட்லி உங்களுக்கு விளங்கிருக்கும். ஓகே, இப்ப ஓகே, இந்த ஸ்கில்ஸை வந்து நம்ம எதுல செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா, ஓகே, இப்ப இதுல நீங்க உங்களுக்கு பார்த்தா விளங்கிருக்கும். இப்ப இந்த சேனல் ஆர்ட் வந்து பாருங்க, இதுல சைஸ் வேற, அதே சேம் டைம் வந்து யூடியூப்ல தம்ப்நெயில் சைஸ் வேற. ஓகே, யூடியூப் தம்ப்நெயில் சைஸ் வந்து டிஃப்ரெண்ட். விளங்கிட்டானே? இப்போ இதெல்லாம் உங்களுக்கு மோஸ்ட்லி விளங்கி. அதே சேம் டைம் ஃபேஸ்புக் போஸ்ட் சைஸுமே என்ன செய்ய டிஃப்ரெண்ட். ஓகே, நான் அதே உங்களுக்கு காட்டன் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, ஃபேஸ்புக் போஸ்ட் சர்ச் பண்றேன். இப்போ உங்களுக்கு பார்த்தா விளங்கும். இந்த
ஃபேஸ்புக் போஸ்ட்டுக்கும் வந்து ஓகே, இந்த ஃபேஸ்புக் போஸ்டர சைஸுக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்த யூடியூப் தம்ப்நெயில சைஸுக்கும் யூடியூப் சேனல் ஆர்ட் சைஸுக்கும் டிஃப்ரெண்டா பார்த்து நீங்க என்ன செய்யல நீங்க விளங்கிருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரிதானே? சோ ஒவ்வொரு சோசியல் மீடியாக்கும் வந்து ஒவ்வொரு சைஸ் இருக்கு. புரியுதா? சோ இப்ப இந்த சைஸ் எல்லாம் வந்து யாருக்கு ஹெல்ப்பா இருக்கும்னு சொல்லி சொன்னா, யாரு போட்டோஷாப்பை யூஸ் பண்ணி இல்லஸ்ட்ரேஷனை யூஸ் பண்ணி ஒரு டிசைனை மேக் பண்றாங்களோ அவங்க என்ன செய்யணும், கட்டாயம் ஒவ்வொரு சோசியல் மீடியால போஸ்டர் சைஸை வந்து அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறது கட்டாயம். ஏன்னு சொல்லி சொன்னா அப்பதான் வந்து அந்த டிசைன் அவங்க மேக் பண்ண டிசைனை அந்த சோசியல் மீடியாவில் பப்ளிஷ் பண்ற டைம்ல எந்த வித எரரும் இல்லாம என்ன செய்யும், அந்த பிக்சர் வந்து அந்த போஸ்ட் வந்து அப்லோட் ஆகும். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா ஒன்று அவங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா உங்களோட பிக்சர் சைஸ் வந்து கெப்பாசிட்டி வந்து போதாதுன்னு சொல்லி அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த சவுண்ட் கிளியர் தானே உங்களுக்கு? செட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்களேன், நான் பேச சவுண்ட் கிளியர் தானே? எனக்கு செட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்களேன், சவுண்ட் எல்லாம் கிளியர் தானே? யா, ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்ப நம்ம வந்து என்ன செய்யணும், அந்த ஒவ்வொரு சோசியல் மீடியாவோட சைஸையும் வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் வந்து உங்களோட டெலிகிராம் குரூப்பை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. நான் வந்து உங்களுக்கு ஓகே உங்களோட டெலிகிராம் குரூப்பை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. நான் வந்து ஒரு பிக்சர் ஒன்று அப்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ஓகே உங்களோட டெலிகிராம் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. நான் வந்து ஒரு பிக்சர் என்ன செஞ்சேன், அப்லோட் பண்ணியேன். அதே நான் இங்க நான் உங்களுக்கு காட்டன் ஷோ பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஓகே, சோசியல் மீடியா இமேஜ் சைஸ் என்று சொல்லிட்டு வந்து இதுல பாருங்க, இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் வந்து 1080 தர 566 பிக்சல். சரிதானே? அதே சேம் டைம் இது வந்து லேண்ட்ஸ்கேப்ல இருக்க போஸ்ட், அதாவது இந்த செட்டப்ல இருக்கிற இந்த யூடியூப் சேனலா இருக்கிற அந்த லேண்ட்ஸ்கேப்ல இருக்கிறது அந்த போஸ்ட். அப்படி இல்ல போர்ட்ரேட் இருக்க போஸ்ட் சொன்னா 1080 தர 1350 பிக்சல். அதே மாதிரி போஸ்ட் சைஸ்ல, அதாவது இந்த சேப் வடிவில் இந்த சதுரமா எந்த வடிவில் இருக்குமென்னு சொல்லி சொன்னா அந்த போஸ்ட் இன்ஸ்டாகிராமுக்கு சைஸ் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட 1080 தர 1080 பிக்சல். இப்போ ஒவ்வொரு சோசியல் மீடியாவுக்கும் வந்து அந்த போஸ்ட் சைஸ் என்ன செய்யுது, டிஃப்ரெண்ட் ஆகுது, உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஓகே, இப்ப ஃபேஸ்புக்ல வந்து அந்த ப்ரொஃபைல் பிக்சர் அப்லோட் பண்ணணும்னு சொல்லி சொன்னா அதுல சைஸ் வேறு. அதே சேம் டைம் ஃபேஸ்புக்ல வந்து நம்ம லேண்ட்ஸ்கேப்ல போஸ்ட் அப்லோட் பண்ண போறோம்னு சொல்லி சொன்னா அதுல சைஸ் வேறு, விளையாண்டானே? சோ இந்த சைஸ் வந்து யாருக்கு தேவைப்படும் சொல்லி சொன்னா போட்டோஷாப்பை யூஸ் பண்ணி இல்லஸ்ட்ரேஷனை யூஸ் பண்ணி யாரெல்லாம் ஒரு இந்த போஸ்டர் டிசைன் அவங்க செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த சைஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே, இப்ப நான் உங்களுக்கு சில சொல்லித்தரப்போற எப்படின்னு சொல்லி சொன்னா எப்படி நம்ம ஈஸியா இந்த போஸ்டர்ஸை வந்து நம்ம சோசியல் மீடியாவுக்கு நம்ம டிசைன் பண்றேன்னு சொல்லித்தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, நம்ம ஜஸ்ட் இப்ப நான் ஃபைவர் சொல்றேன். அதாவது இப்ப நம்ம இப்ப போஸ்டர் வந்து டிசைன் பண்ணணும்னு சொல்லி சொன்னா போட்டோஷாப் யூஸ் பண்றவங்க அவங்க என்ன செய்வாங்க, புதுசா ஒரு நியூவா ஒர்க் ஸ்பேஸ் ஓபன் பண்ணித்தான் அவங்க வந்து அவங்களோட அந்த போஸ்டர் டிசைனை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா நம்ம வந்து என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா ஆல்ரெடி இருக்கிற டெம்ப்ளேட் என்ன செய்ய போறோம், நம்ம வந்து எடிட் பண்ண போறோம். ஓகே, இப்போ ஜஸ்ட் எக்ஸாம்பிள் அவங்க காட்டுங்க, வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. இதுல வந்து இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கொள்றேன். ஓகே, இதுல பாருங்க, இதுல வந்து டாப் 10 ஷாக்கிங் மூவ்மெண்ட்ஸ் இருக்கு. சரிதானே? இப்ப இதுல நம்ம என்ன செய்ய போறோம், நம்மட ஹெட்டிங் எட் பண்ண போறோம், நம்மட லோகோ செட் பண்ண போறோம். அதே சேம் டைம் நம்மட பிக்சர் இருந்தா நம்மட இது பிக்சர் எட் பண்ண போறோம்.
அதே சேம் டைம் நமக்கு என்னெல்லாம் கொண்டு வர போறோமோ அதெல்லாம் என்ன செய்யும், நம்ம வந்து இந்த இமேஜ் எடிட் பண்ணுவோம். ஸோ நம்ம ஜஸ்ட் எடிட் பண்ற மாத்திரம் தான். ஆல்ரெடி டெம்ப்ளேட் இருக்கும், அந்த டெம்ப்ளேட்டை நம்ம எடிட் பண்ணி அந்த டெம்ப்ளேட் என்ன செய்யுது, அந்த பிக்சரை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி நம்மளோட கிளையண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன செய்வோம், ப்ரொவைட் பண்ணுவோம். இது வந்து நம்ம செய்வோம். இந்த போட்டோஷாப் யூஸ் பண்றவங்க அதே சேம் டைம் இல்லஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்றவங்க வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா, புதுசா ஒரு வேக் ஸ்பேஸ் ஓபன் பண்ணி அவங்க வந்து அந்த டிசைனை என்ன செய்வாங்க, அவங்க ஸ்டார்ட் பண்ணி கொள்வாங்க. ஓகே, நான் ஃபைவர்ல வந்து ஜஸ்ட் உங்களுக்கு சர்ச் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, யூடியூப் தமிழ்னு சொல்லி நான் சர்ச் பண்றேன். சர்ச் பண்ணா எனக்கு கிட்டத்தட்ட நிறைய டிசைன் வந்து எனக்கு ஷோ ஆகும். சரிதானே? ஓகே, இப்ப நான் வந்து கிளைண்ட், ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சரிதானே? இப்ப நான் வந்து கிளைண்ட். இப்ப இங்க ஷோ ஆகுறது எல்லாமே வந்து உங்களோட ஒவ்வொருத்தருடைய கிக். சரிதானே? இப்ப நான் என்ன செய்வேன்னு சொல்லி சொன்னா, ஃபெஸ்ட்டுக்கு வந்து உங்களோட கிக் யாரோ ஒரு கிக் என்ன செய்வேன், ஃபெஸ்ட்டுக்கு சாய்ஸ் பண்ணுவேன். ஃபெஸ்ட்டுக்கு சாய்ஸ் பண்ணிட்டு அவரை கிக்க பார்த்துட்டு நான் என்ன செய்வேன், அவரை வந்து கண்டெக்ட் பண்ணுவேன். அவரை கண்டெக்ட் பண்ணி அவங்க இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னா, நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கேன். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா, நான் வந்து என்கிட்ட ஒரு கம்பெனி ஒன்று இருக்கு. என் கம்பெனிக்கு வந்து நான் வந்து என் கம்பெனி வந்து அதாவது காரை வந்து என்ன செய்யுது, நான் காரை வந்து செல் பண்றேன். அது ரிலேட்டட் என் கம்பெனி. ஸோ நான் வந்து காரை வந்து ஒரு பட்ஜெட் பிரைஸ்ல நான் ப்ரொவைட் பண்ண போறதால எனக்கு ஃபேஸ்புக் ஒரு போஸ்ட் ஒன்று செஞ்சு தாங்க. என் காரை நேம் அதே மாதிரி இந்த கார் இமேஜை வந்து நீங்க எட் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம கார் நேம் சொன்னா அவர் என்ன செய்வாரு, அந்த கார் நேமுக்கு ஏற்ற மாதிரி அவர் இமேஜ் எட் பண்ணுவார். நம்ம பிரைஸ் என்ன செய்யும், நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். இந்த பிரைஸ் வந்து கார் பிரைஸ் வந்து $1000 என்ன செய்யும், இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இது மாத்திரம் தான் நமக்கு அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். அவர் என்ன செய்வாரு, ஒரு டெம்ப்ளேட்டை சாய்ஸ் பண்ணுவாரு. சாய்ஸ் பண்ணி நம்ம சொன்ன காருக்கு ஏற்ற மாதிரி இமேஜ் டவுன்லோட் பண்ணுவாரு. நம்ம சொன்ன பிரைஸையும் போடுவாரு, நம்ம கம்பெனி நேம் போடுவாரு, டிசைன் பண்ணுவாரு, எல்லாமே செஞ்சுட்டு அதுக்கு பிறகு என்ன செய்வாரு, அந்த டிசைனை வந்து நமக்கு சென்ட் பண்ணுவாரு. ஓகே, இந்த சவுண்ட்ல உங்களுக்கு எதுவும் எரர்ன்னு சொல்லி சொன்னா கட்டாயம் வந்து எனக்கு நீங்க செட்ல இன்ஃபார்ம் பண்ணணும். சரிதானே? சவுண்ட் கிளியர் ஆகி ஸ்கிரீன்ல ஓகே தானே? இப்ப நான் வந்து கொழும்புல இருக்கிறேன். மழை பெய்யுது, கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் இதா இருக்குதான். இந்த கவரேஜ் ஓகே தானே உங்களுக்கு? எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். இந்த சவுண்ட் கிளியர் தானே உங்களுக்கு? சவுண்ட் அதே சேம் டைம் ஸ்கிரீன்ல உங்களுக்கு ஓகே தானே? எனக்கு செட்ல இன்ஃபார்ம் பண்ணணும் குயிக்கா. யாரும் சார் இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். ஓகே, அப்ப நான் வந்து ஃபெஸ்ட்டுக்கு என்ன செய்வேன்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு ஃபெஸ்ட்டுக்கு நான் என்ன செய்வேன், பே பண்ணிடுவேன். நான் வந்து பே பண்ணதுக்கு பின்னாலதான் நீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னா, உங்களோட ஒர்க்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இதுதான் வந்து ஃபைவர்ல இருக்கிற ஒரு பெனிஃபிட். நம்ம ஃபைவர்ல வந்து ஸ்கேம் பண்ண தேவையில்லை, விளையாண்டா. ஃபைவர்ல வந்து நம்ம ஒர்க் எல்லாம் செஞ்சு கொடுத்ததுக்கு பின்னால அவர் நமக்கு என்ன செய்ய மாட்டாது, அமௌண்ட் வந்து பே பண்ணாம நம்மள ஸ்கேம் பண்ணுவாரு சொல்லி கேட்டா இல்ல. ஃபெஸ்ட்டுக்கு என்ன செய்வாரு, நமக்கு அவரு அமௌண்ட்டை பே பண்ணுவாரு. அவர் அமௌண்ட்டை பே பண்ணதுக்கு பின்னாலதான் நம்ம என்ன செய்யும், ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ இப்ப இந்த போஸ்ட் அதாவது இந்த கிக்க பார்ப்போம். கிட்டத்தட்ட இவர் என்ன செஞ்சுக்கான்னு சொல்லி சொன்னா, ஒரு யூடியூப் சேனல் வச்சு யூடியூப் தம்ப்நெயில் வந்து இவர் என்ன செய்யறாரு, மேக் பண்ணி கொடுக்குறாரு. சரிதானே? எத்தனை ரூபா இருக்கு, ஒரு யூடியூப் தம்ப்நெயில் மேக் பண்ணி கொடுக்குறாரு. ஃபுல் ஹெச்டியோட சோர்ஸ் ஃபைல் கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட $5. சரிதானே? இவர் கிட்டத்தட்ட 4228 ஆர்டர்ஸ் என்ன செஞ்சிருக்காரு, கம்ப்ளீட் பண்ணிக்காரு. சோ 4228 ஆர்டர்ஸை 5ஆல பெருக்கி பாருங்க. டோட்டலா அவர் இந்த சிங்கிள் ஸ்கில்ஸை வச்சு எவ்வளவு ஏர்ன் பண்ணிக்காண்டு. சோ அவருக்கு இன்னும் வந்து 64 ஆர்டர்ஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு.
விளங்கிட்டா? அவருக்கு 64 ஆர்டர்ஸ் வந்து அவருக்கு பெண்டிங்ல இருக்கு. அவரோட சர்வீஸை பார்ப்போம். ஓகே, கஸ்டம் யூடியூப் தம்ப்நெயில் இம்ப்ரூவ் சிடிஆர் ஃபாஸ்ட் டெலிவரி. ஓகே, இதான் வந்து அவரோட யூடியூப் தம்ப்நெயில். இதான் வந்து அவரோட யூடியூப் தம்ப்நெயில். ஓகே, and சவுண்ட் கிளியரா கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க chatல. சவுண்ட் இப்ப கிளியரா உங்களுக்கு? கொஞ்சம் ஃபாஸ்டா இன்ஃபார்ம் பண்ணுங்க, நம்ம சப்ஜெக்ட் நிறைய படிக்கணும். இந்த சவுண்ட் வந்து உங்களுக்கு ஓகேன்னு சொன்னா கொஞ்சம் குயிக் இன்ஃபார்ம் பண்ணுங்களேன், chatல இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். பேக்ரவுண்ட்ல இருந்து நாய்ஸ் இல்லையா உங்களுக்கு? ஓகே தானே? சவுண்ட் இல்லாம ஓகே தானே? ஓகே, இந்த சவுண்ட் வந்து உங்களுக்கு கிளியர் இல்லைன்னு சொல்லி சொன்னா கரெக்டா நீங்க என்ன செய்யணும், எனக்கு வந்து chatல இன்ஃபார்ம் பண்ணணும். நான் சொல்லிட்டேன். நான் சொன்னா கவரேஜ் இஷ்யூவால தான் இந்த இப்ப வந்து ஸ்கிரீன் ஸ்டாப் ஆகி திருப்பி எனக்கு மூவ் ஆகுது. சோ சவுண்ட் கிளியர் இல்லைன்னு சொல்லி சொன்னா chatல எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணுமா? ஓகே, அப்ப நான் அப்ப கிட்டத்தட்ட பாருங்க, இவருக்கு வந்து 64 ஆர்டர்ஸ் வந்து ஒரு பெண்டிங்ல இருக்கு, ரைட்டா? சோ இப்ப சிங்கிள் ஆர்டர்லயே இந்த $5 வந்து கிட்டத்தட்ட அவர் என்ன செய்யாரு, 4200 4228 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்காரு. இன்னும் 64 ஆர்டர்ஸ் வந்து அவருக்கு இன்னும் பெண்டிங்ல இருக்குது. சோ டோட்டல் அவர் வந்து இந்த யூடியூப் தம்ப்நெயில் மூலமா இவ்வளவு earn பண்ணிக்காரு. ஜஸ்ட் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்ப நம்ம இந்த டிசைன் எல்லாம் நம்ம எங்க செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம கென்வால என்ன செய்ய போறோம், நம்மளோட இந்த டிசைன்ல வந்து நம்ம மேக் பண்ண போறோம். ஓகே, எனக்கு குயிக்கா chatல இன்ஃபார்ம் பண்ணுங்க, கென்வா பத்தி யாருக்கெல்லாம் ஆல்ரெடி தெரியும்? கென்வா பத்தி யாருக்கு ஆல்ரெடி தெரியும்? அந்த கென்வா பத்தி ஆல்ரெடி தெரியும் என்று சொல்றவங்க வந்து நம்பர் 1 எனக்கு chatல போடுங்க. கென்வா பத்தி எனக்கு தெரியா, இப்பதான் நான் கேள்விப்படுறேன்னு சொல்றவங்க வந்து நம்பர் 2 எனக்கு chatல போடுங்க. குயிக்கா போடுங்க, குயிக்கா. என்னன்னு சொல்லி சொன்னா, அப்படி உங்களுக்கு கென்வா பத்தி தெரியலன்னு சொல்லி சொன்னா, நான் ஒரு தனி கிளாஸை வந்து கென்வா பத்தியோ ஒரு கிளாஸ் எடுப்பேன். ஓகே, 3 பேர் வந்து நம்பர் 1 போட்டீங்க. மத்த பேர்ல நம்பர் 2 போட்டீங்க. ஓகே, அப்ப நம்ம அடுத்த கிளாஸ்ல என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, கென்வா பத்தி ஒரு கிளாஸ் எடுப்போம். சரிதானே? பேசிக்கா வந்து கென்வா பத்தி ஒரு கிளாஸ் எடுப்போம். இப்ப நான் உங்களுக்கு இந்த கென்வா யூஸ் பண்ணி எப்படி ஒரு போஸ்டர் ஒன்று நம்ம மேக் பண்றேன்னு சொல்லி பார்ப்போம். சரிதானே? சோ இந்த கென்வா பத்தி தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயப்பட தேவையில்ல. நம்ம வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து என்ன செய்வோம், அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து தனி கிளாஸ், அதாவது ஒரு கிளாஸ்ல வந்து இந்த கென்வான்னு சொல்லி சொன்னா என்ன, இந்த கென்வாவில் எப்படி அக்கவுண்ட் ஓபன் பண்ற, இந்த கென்வாவில் எந்தெந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்றேன்னு சொல்லி நம்ம அடுத்த கிளாஸ்ல டோட்டலா பார்ப்போம். இப்ப வந்து நம்ம எப்படி இந்த கென்வா யூஸ் பண்ணி போஸ்டர் வந்து நம்ம டிசைன் பண்றது. ஓகே, இப்ப நாங்கள் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட சோசியல் மீடியா நிறையவே இருக்கு. அதுவும் ஒவ்வொன்றுக்கும் வந்து ஓகே, அதுலயும் வந்து ஒவ்வொரு இப்ப யூடியூப் எடுத்துக்கொண்டா யூடியூப்ல வந்து யூடியூப் தம்ப்நெயில், யூடியூப் சேனல் இருக்கும். Facebook எடுத்துக்கொண்டா Facebook போஸ்ட் சொல்லி இப்படி நிறைய இருக்கு. சரிதானே? இப்ப நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு போஸ்டர் என்ன செஞ்சுக்கிறேன், என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா ஜஸ்ட் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். மத்த போஸ்ட் எல்லாமே வந்து நீங்க என்ன செய்யலாம், ஒட்டவா நீங்க இந்த கென்வா உங்களுக்கு தெரியும்னு சொல்லி சொன்னா நீங்க இதுல என்ன செய்யலாம், செஞ்சு பார்க்கலாம். ஓகே, இப்ப நான் வந்து இப்ப கென்வால நீங்க டிசைன் பண்ணணும்னு சொல்லி சொன்னா கட்டாயம் வந்து உங்களுக்கு என்ன செய்யணும், கென்வா அக்கவுண்ட் ஒன்று வேணும். சோ நீங்க பாத்துக்கொள்ளுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து எப்படி அக்கவுண்ட் ஓபன் பண்றது, மொத்தம் எந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்றேன்னு சொல்லி நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, அடுத்த கிளாஸ்ல கட்டாயம் கென்வா பத்தி பார்ப்போம். ஓகே, இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா சர்ச் பார்ல யூடியூப் தம்ப்நெயில்னு சொல்லி சர்ச் பண்றேன். யூடியூப் தம்ப்நெயில்னு சொல்லி சர்ச் பண்ணா நீங்க இங்க வந்து
சைஸ் ஒன்றுமே நம்ம மென்ஷன் பண்றது இல்லை. ஏன்னு சொல்லி சொன்னா ஒட்டோவா என்ன செய்யும், இவங்க வந்து அதாவது ஒட்டோவாவே இவங்க வந்து இந்த யூடியூப் டெம்ப்ளேட் அவங்க செஞ்சு வச்சிருப்பாங்க. அதே சைஸ்ல தான், அதாவது நம்ம சர்ச் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சோசியல் மீடியா போஸ்டருக்குரிய ஒவ்வொரு சைஸுக்குரிய மாதிரி தான் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, இந்த கென்வால வந்து அவங்க டெம்ப்ளேட்டை வந்து மேக் பண்ணி அப்லோட் பண்ணிப்பாங்க. சோ அதத்தான் நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம சாய்ஸ் பண்ணி யூஸ் பண்ண போறோம். சோ இந்த சைஸ் வந்து நமக்கு எப்படியும் மோஸ்ட்லி தேவைப்படாது. இந்த போட்டோஷாப் யூஸ் பண்றவங்க வந்து இந்த சைஸ் என்ன செய்யலாம், அவங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே. இப்ப யூடியூப் தம்ப்நெயில்னு சொல்லி நான் சர்ச் பண்ணினா கிட்டத்தட்ட 10,000 டெம்ப்ளேட் வந்து எனக்கு ஷோ ஆகுது. சரிதானே? 10,000 டெம்ப்ளேட் எனக்கு ஷோ ஆகுது. இதுல நான் வந்து எனக்கு ஒரு பெஸ்டான யூடியூப் தம்ப்நெயில் நான் என்ன செய்வேன், நான் சாய்ஸ் பண்ணுவேன். ஓகே. இப்ப ஜஸ்ட் வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே. இதுல பாருங்க, நிறைய யூடியூப் தம்ப்நெயில் வந்து இங்க ஷோ ஆகுது. சரிதானே? ஓகே. இங்க ஷோ மூவ் கொடுத்தா யூடியூப் தம்ப்நெயில்னு சொல்லி நிறைய எனக்கு என்ன செய்யுது, ஷோ ஆகுது. ஓகே. வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே. இப்போ நான் வந்து இத என்ன செய்றேன், இத கிளிக் பண்ணேன். அதாவது ப்ரொஃபஷனல் யூடியூப் தம்ப்நெயில் டிசைனர்ன்னு சொல்லி இத நான் என்ன செய்றேன், ஃபர்ஸ்ட் கிளிக் பண்றேன். இதுல வந்து ஒரு டிசைன் உங்களுக்கு ஓகேன்னு சொல்லி சொன்னா, அந்த டிசைன் என்ன செய்ய ஒன் டைம் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இப்ப என்ன செய்றேன், இத நான் ஒன் டைம் கிளிக் பண்ணிக்கொள்றேன். ஓகே. ஒன் டைம் கிளிக் பண்ணேன்னு சொல்லி சொன்னா, இந்த மாதிரியான நோட்டிபிகேஷன் ஷோ ஆகும். இதுல வந்து பாருங்க, நம்ம இந்த தம்ப்நெயிலத்த நம்ம என்ன செஞ்சோம், சாய்ஸ் பண்ணினோம். சோ இதுக்கு ரிலேட்டடான தம்ப்நெயில் வந்து சோ இப்ப நான் என்ன செய்றேன், கீழுக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கிறேன். இதுக்கு ரிலேட்டடான, அதாவது இந்த டிசைனுக்கு ஏத்த மாதிரி நிறைய டிசைன் வந்து எனக்கு கீழுக்கு என்ன செய்யும், ஷோ ஆகும். இங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, எனக்கு வந்து அதுக்கு ரிலேட்டடான எல்லா டிசைனும் வந்து எனக்கு கீழுக்கு என்ன செய்யுது, எனக்கு ஷோ ஆகுது. ஓகே. இதுல நீங்க என்ன செய்யலாம், ஏதாவது ஒண்ணு சாய்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லன்னு சொல்லி சொன்னா, நீங்க இதே நீங்க என்ன செய்யலாம், சாய்ஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே. இப்போதைக்கு நான் வந்து இத என்ன செய்றேன், சாய்ஸ் பண்றேன். ஓகே. கஸ்டம் யூடியூப் தம்ப்நெயில் டிசைன் ஓர் ரீடிசைன்னு சொல்லி சாய்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. சாய்ஸ் பண்ணிட்டு இதுல வந்து பாருங்க, கஸ்டம் திஸ் டெம்ப்ளேட் இருக்கு. அத கிளிக் பண்ணிக்கொள்றேன். ஓகே. இப்ப இத கிளிக் பண்ணினேன்னு சொல்லி சொன்னா, இந்த டிசைன் வந்து எனக்கு நியூ டேப்ல என்ன செய்யும், ஓப்பன் ஆகும். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், ஆல்ரெடி இருக்கிற டெக்ஸ்ட்ட வந்து நம்ம எடிட் பண்ண போறோம். ஓகே. வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. லோட் ஆகி ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகி வரட்டும். ஓகே. இப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த டெம்ப்ளேட் தான் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், நம்ம சாய்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. இப்ப நம்மட கிளையன்ட் வந்து ஓகே. இப்ப நம்மட கிளையன்ட் வந்து ஒரு ஆன்லைன் ஏர்னிங் சம்பந்தப்பட்ட வீடியோ என்றதால, அவர் என்ன செய்றாரு, இப்ப அவர் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணாரு. நான் வந்து ஒரு வீடியோ ஒண்ணு பப்ளிஷ் பண்ண போறேன். அந்த வீடியோ வந்து எது சம்பந்தப்பட்டுச்சுன்னா, ஹவ் டூ மேக் மனி ஆன்லைன். இது சம்பந்தப்பட்ட வீடியோ தான் நான் பப்ளிஷ் பண்ண போறேன். சோ எனக்கு அதுக்கேத்த மாதிரி ஒரு யூடியூப் தம்ப்நெயில் ஒண்ணு செஞ்சு தாங்கன்னு சொல்லி அவர் இன்ஃபார்ம் பண்ணினா, நம்ம என்ன செய்யணும், அதுக்கேத்த இப்ப இந்த டெம்ப்ளேட் சாய்ஸ் பண்ணிட்டோம். சோ இப்ப இந்த டெம்ப்ளேட்ட வந்து நம்ம ஹவ் டூ மேக் மனி ஆன்லைன் அந்த வீடியோக்கு ஏத்த மாதிரி இந்த தம்ப்நெயில் நம்ம என்ன செய்யணும், மேக் பண்ணணும். ஓகே. இப்ப என்ன செய்ய போறேன் நான், இப்ப ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இந்த யூடியூப் என்ன செய்ய போறேன் நான், இந்த டெக்ஸ்ட்ட வந்து கிளிக் பண்றேன். ஓகே. கிளிக் பண்ணதுக்கு பின்னால திருப்பி கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா எனக்கு வந்து எடிட் பண்ற ஆப்ஷன் ஷோ ஆகும். சோ நான் இந்த யூடியூப் என்ன செய்றேன், டெலீட் பண்றேன். டெலீட் பண்ணிட்டு ஹவ் டூ ஓகே. ஹவ் டூன்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஓகே. அடுத்து தம்ப்நெயில்ல வந்து பாருங்க. நான் இப்ப இத என்ன செய்றேன், டபுள் கிளிக் பண்ணி டெலீட் பண்றேன். ஓகே. ஹவ் டூ மேக் ஓகே. ஹவ் டூ மேக் வெயிட் பண்ணிக்கணும். ஹவ் டூ மேக் மனி ஓகே. ஹவ் டூ மேக் மனி ஆன்லைன். இதானே சரி, நான் இத டெலீட் பண்றேன். இதையும் டெலீட் பண்றேன்.
இது அப்படியே காப்பி பண்ணி திருப்பி பேஸ்ட் பண்றேன். ஹவு டு மேக் மணி ஆன்லைன். இதே என்ன செய்யறேன், நான் delete பண்றேன். ஓகே, இப்ப பாருங்க நம்ம டெக்ஸ்ட் என்ன செஞ்சிட்டோம், சேஞ்ச் பண்ணிட்டோம். அதாவது ஹவு டு மேக் மணி ஆன்லைன் சொல்லி நம்ம டெக்ஸ்ட் என்ன செஞ்சிட்டோம், சேஞ்ச் பண்ணிட்டோம். சோ இப்ப வந்து இந்த டாலர் சம்பந்தப்பட்ட இமேஜ் எட் பண்ணி கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சோ அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, இந்த எலிமெண்ட்டை கிளிக் பண்ணணும். எலிமெண்ட்டை கிளிக் பண்ணி இந்த சர்ச் பார்ல வந்து நான் மணி சொல்லி சர்ச் பண்றேன். ஓகே, மணி சொல்லி சர்ச் பண்ணா எனக்கு அந்த பிக்சர், அதாவது டாலர்ஸ் ஐகான், அதே சேம் டைம் பிக்சர் ஐகான் வந்து நிறைய எனக்கு ஷோ ஆகும். சோ வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க, லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகி வரட்டும். ஓகே, மணி சர்ச் பண்ணா எனக்கு பிக்சர் வர மாட்டோம். ஓகே, நான் பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து என்ன செய்றேன், நான் டெக்ஸ்ட்டை வந்து எடிட் பண்ணிட்டேன். ஓகே, இப்ப இந்த மனித பிக்சர் வந்தா நம்ம என்ன செய்யலாம், இந்த டெக்ஸ்டுக்கு பின்னால அந்த டாலர்ஸ் ஐகான் என்ன செய்யலாம், நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணலாம். சரிதானே? அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா, ஓகே வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ஓகே, இப்போதைக்கு நான் வந்து இந்த ஐகான், ஓகே வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க பார்ப்போம். ஓகே, நான் இந்த ஐகான் என்ன செய்றேன், நிறைய பேர் ஐகான் நான் இதை delete பண்ணிட்டு, ஓகே நான் இந்த ஐகானை வந்து ஆட் பண்றேன். ஓகே, சோ இந்த இமேஜை வந்து நான் டெக்ஸ்ட்டுக்கு பின்னால் என்ன செய்யப்படும் போட போறேன். அதை ரைட் கிளிக் பண்ணி லேயரை கிளிக் பண்ணி பெக் போட்டோ கொடுக்குறேன். ஓகே, லேயரை கிளிக் பண்ணி பெக் போட்டோ கொடுக்குறேன். ஓகே, நான் கொஞ்சம் விளங்குற மாதிரி இன்னும் கொஞ்சம் மேலுக்கு ஷோ பண்ணிக்கொள்றேன். ஓகே, இப்ப உங்களுக்கு பார்த்தா விளங்கும். நான் என்ன செஞ்சுக்கிறேன், டெக்ஸ்ட் ஆல்ரெடி இருந்த டெக்ஸ்ட்டை வந்து delete பண்ணிட்டு நான் வேற ஒரு டெக்ஸ்ட் எட் பண்ணிக்கிறேன். அதே சேம் டைம் இமேஜ் என்ன செஞ்சுக்கிறேன், இப்ப இந்த இப்ப மணி சம்பந்தப்பட்ட ஆன்லைன் ஏர்னிங் சம்பந்தப்பட்ட வீடியோன்றதால அதுக்கேத்த மாதிரி டெக்ஸ்ட் எட் பண்ணிக்கிறேன். அதே சேம் டைம் அதுக்கேத்த மாதிரி நான் இமேஜையும் என்ன செஞ்சுக்கிறேன், இந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னால என்ன செஞ்சுக்கிறேன், எட் பண்ணிக்கிறேன். சோ இப்ப இதுல வந்து இப்ப அவர் லோகோ வந்து என்ன செய்யலாம், நம்ம அவர் லோகோ வந்து இதுல எட் பண்ணலாம். சோ லோகோ எப்படி எட் பண்றேன்னு சொல்லி சொன்னா, அப்லோட் கிளிக் பண்ணி இதுல வந்து அவர் தந்த லோகோ நம்ம என்ன செய்யலாம், இந்த அப்லோட் ஃபைல கிளிக் பண்ணி அவர் லோகோ எந்த ஃபோல்டர்ல இருக்கோ அதை சாய்ஸ் பண்ணி நம்ம சாய்ஸ் பண்ண சொன்னா அந்த பிக்சர் வந்து இங்க வந்து எட் ஆகும். அதுக்கு பின்னால அந்த பிக்சரை கிளிக் பண்ண டைம்ல, ஓகே அந்த பிக்சர் கிளிக் பண்ண டைம்ல இந்த லோகோ வந்து எட் ஆகும். நம்ம அந்த லோகோ என்ன செய்யலாம், சைஸை ரீடிசைன் பண்ணிட்டு அவர் லோகோவையும் எட் பண்ணலாம். ஓகே, இப்படிதான் வந்து அவர் லோகோவை நம்ம என்ன செய்யற எட் பண்ற மெத்தட். ஓகே, இப்ப என்ன செஞ்சிட்டோம், நம்ம வந்து ஒரு யூடியூப் தம்ப்நெயில வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். நீங்க நீங்க யூடியூப் தம்ப்நெயில் கிரியேட் பண்றதா இருக்கலாம், அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா Facebook சம்பந்தப்பட்ட இருக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னா சம்திங் ஏதோ எந்த சோசியல் மீடியாவுக்கு நீங்க டிசைனோட பண்ண போறீங்களோ அதுக்கு முதல் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கணும். ஆல்ரெடி எப்படி அவங்க டிசைன் பண்ணிருக்கிறாங்க என்ன சொல்லி பாக்குற டைம்ல உங்களுக்கு என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா ஒரு கிரியேட்டிவிட்டி வந்து உங்களுக்கு உங்களோட மைண்ட் செட்ல கிரியேட் ஆகும். சோ அப்ப நம்ம
ஓகே இப்படித்தான் செய்ய போறேன். ஓகே இப்படி செஞ்சா கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அப்படின்னு சொல்லி நீங்க தானே செய்ய போறீங்க. அப்படிங்க சர்ச் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா ஒண்ணு கிடைக்கும். ஐடியா கிடைச்சா தான் நீங்க அந்த ஐடியா வச்சு என்ன செய்வீங்க? இந்த டெம்ப்ளேட்ட வந்து நீங்க ஒரு உங்களோட ஐடியாக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னா எடிட் பண்ணுவீங்க. வேண்டியதானே? சோ என்னப்பா நான் ஒன்றுமே செய்யல. போட்டோஷாப்ல ஒன்றுமே செய்யல. கேன்வா வச்சு ஒரு டிசைன் ஒண்ணு மேக் பண்ணேன். ரைட்டா? இந்த இப்படி இருந்த டிசைன வந்து நான் என்ன செஞ்சேன்? ஜஸ்ட் டெக்ஸ்ட் எடிட் பண்ணேன். ஆல்ரெடி இந்த டெக்ஸ்ட் நான் டெலீட் பண்ணேன். இமேஜ் என்ன செஞ்சேன்? எட் பண்ணேன். லோகோ வந்து எட் பண்ணேன். அவ்வளவுதான். இது 2மே செய்யல. இதுல பாருங்க. இப்ப நான் வந்து போட்டோஷாப் செஞ்ச மாதிரி தான் இந்த யூடியூப் தம்ப்நெயில் மாதிரி செஞ்சேன். நான் இப்ப மேக் பண்ணிக்கிறேன். இது வந்து எந்த கிரியேட்டிவ் நான் நார்மலா கிளாஸ் சரி பண்ணதுக்கு அப்படின்னு செஞ்சேன். சோ நான் இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். இதை விட கொஞ்சம் என்ன செய்யலாம்? பெட்டரா செய்யலாம். சோ இப்ப என்ன செஞ்சிடலாம்? நம்ம யூடியூப் தம்ப்நெயில வந்து மேக் பண்ணிட்டோம். மேக் பண்ணதுக்கு பின்னால் நீங்க என்ன செய்யலாம்? ஷேர் பட்டன கிளிக் பண்ணலாம். ஷேர் பட்டன கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. டவுன்லோட் கிளிக் பண்ணதுக்கு பின்னால உங்களுக்கு பிஎன்ஜி வடிவத்துல வந்துச்சுன்னு என்ன செய்யலாம்? நீங்க பிஎன்ஜி வடிவில கிளிக் பண்ணலாம். அப்படி இல்ல எனக்கு ஜேபிஜி தேவைன்னா ஜேபிஜி. அப்படி இல்ல சொன்னா பிடிஎஃப் வடிவில தேவைன்னா நீங்க பிடிஎஃப் கிளிக் பண்ணலாம். இப்ப நான் வந்து பிஎன்ஜி கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இங்க பாருங்க சைஸ் வந்து 1280 பிக்சல், 720 பிக்சல். ஓகே இந்த சைஸ பாருங்க. ஓகே யூடியூப் சைஸ் தரல. ஓகே நான் இந்த யூடியூப் தம்ப்நெயில சைஸ் நான் போட்டுக்கொள்றேன். ஓகே மோஸ்ட்லி இந்த சைஸ் எல்லாமே வந்து கரெக்ட்டா இருக்கும். இதுக்கு இப்ப நம்ம செய்யும் டவுன்லோட கிளிக் பண்ணிக்கொள்வோம். ஓகே இப்ப டவுன்லோட் பண்ணா இப்ப இமேஜ் என்ன செய்யுது? எனக்கு டவுன்லோட் ஆகும். ஜஸ்ட் வெயிட் பண்ணி கொள்ளுங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு பின்னால நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே யூடியூப் தம்ப்நெயில் டெஸ்க்டாப்ல சேவ் ஆகுது. ஓகே ஓகே வெயிட் பண்ணிக்கலாம். யூடியூப் தம்ப்நெயில் டவுன்லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகட்டும். ஓகே இப்ப என்ன செய்யணும்? இப்ப ஒன் டைம் கிளிக் பண்றேன். ஓகே. இப்ப கிளிக் பண்ணா, இப்ப பாத்தீங்கன்னு சொல்லி இப்ப உங்களுக்கே விளங்கும். இப்ப நம்ம இந்த Canva மூலம் மேக் பண்ணின இந்த தம்ப்நெயில் அதாவது இதான் வந்து நம்ம Canva மூலமா என்ன செஞ்சோம்? மேக் பண்ண இந்த YouTube தம்ப்நெயில். ஓகே. இப்ப இது நான் செய்யறதுக்கு Photoshop யூஸ் பண்ணல. Illustrator ஒன்றுமே செய்யல. ஜஸ்ட் இது ஆல்ரெடி இருந்த டெம்ப்ளேட்ட நான் என்ன செஞ்சேன்? எடிட் பண்ண மாத்துனேன். அவ்வளவுதான். சோ இதான் வந்து இன்றைக்கான கிளாஸ். இப்ப நான் வந்து இந்த தம்ப்நெயில மட்டும் தான் செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு செஞ்சு காட்டுகிறேன். இப்ப ஒவ்வொரு ஸ்கில்ஸா செஞ்சு காட்ட போறேன். அதாவது Facebook டிசைன், அதே மாதிரி Facebook எட் இமேஜ், TikTok போஸ்ட், Facebook போஸ்ட், Instagram போஸ்ட், Pinterest பின்னு சொல்லி நான் சர்ச் உங்களுக்கு ஒவ்வொன்றா செஞ்சு காட்டுனேன்னா கிளாஸ் வந்து 10 மணிக்கு போகும். ஓகே? அப்பதான் நான் வந்து ஒரு டிசைனை எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு நீங்களும் என்ன செய்யலாம்? மத்த மாதிரி டிசைன் வந்து எப்படி செய்றேன்னு சொல்லி இந்த Canva சொல்லி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேண்டிதானே? ஓகே. ஆமா அடுத்த கிளாஸ்ல வந்து நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு வந்து தனி செப்பரேட்டாவே ஒரு கிளாஸ வந்து Canva சம்பந்தப்பட்ட தனி ஒரு கிளாஸ வந்து அவங்களுக்கு அடுத்த கிளாஸ் வந்து Canva சம்பந்தப்பட்ட கிளாஸ் தான். சோ இந்த Canva தெரியாத ஸ்டூடண்ட்ஸ் கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. சோ ஓகே மோஸ்ட்லி வந்து 3 பேர் தான் Canva தெரியும்னு சொல்லியிருக்கேன். மத்த எல்லாருமே வந்து Canva பத்தி தெரியாதுன்னு இன்ஃபார்ம் பண்ணிக்கேள். சோ நான் எல்லாரையும் கவர் பண்றதால நீங்க அடுத்த கிளாஸ்ல வந்து செய்யும் கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து டோட்டலா வந்து என்ன செய்ய போறோம்? Canva சம்பந்தப்பட்ட வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே. இப்ப இதுல எது டவுட்ன்னு சொல்லி சொன்னா, இந்த போஸ்டர் டிசைன் செஞ்சதுல உங்களுக்கு டவுட்ன்னு சொல்லி சொன்னா, நீங்க என்ன செய்யலாம்? அப்படி இல்ல வேற டவுட் நீங்க கேட்கலாம். உங்களுக்கு டவுட் எதுவும் சொல்லி சொன்னா நீங்க chatல எனக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம்.
வணக்கம் சார், கதைக்கலாமா? பிரதர் நீங்க எனக்கு செட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க பிரதர். உங்களோட வாய்ஸ் வந்து எனக்கு கேக்குது இல்ல, கொஞ்சம் நோய்ஸா இருக்கு, நஞ்சு நோய்ஸா இருக்கு. உங்களோட டவுட்டை வந்து எனக்கு ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சொல்லி அனுப்புங்க. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா நீங்க செட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை தரேன். ஓகே ப்ளீஸ். கென்வா ஃப்ரீ. கென்வா வந்து ஃப்ரீயாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதே சேம் டைம் கென்வா ப்ரோவாக நம்ம செய்யலாம், யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நீங்க கென்வா ஃப்ரீ யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதே சேம் டைம் வந்து கென்வா வந்து நம்ம ப்ரோவாக நம்ம செய்யலாம், யூஸ் பண்ணலாம். இது எப்படி ஹை குவாலிட்டி சேஞ்ச் பண்றேன்? யா, நீங்க மேக் பண்ண இப்ப கென்வால நீங்க ஒரு டிசைன் ஒன்று செய்றீங்கன்னு சொல்லி சொன்னா அது டோட்டலாவே ஹை குவாலிட்டியான, அதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. அப்படி உங்களுக்கு சைஸ் கூட தேவைன்னு சொல்லி சொன்னா நீங்க டவுன்லோட் பண்ற டைம்ல, ஓகே இந்த பாருங்க, இப்ப டவுன்லோட் பண்ற டைம்ல வந்து இதுல பாருங்க சைஸ் செஞ்சிருக்கும். சைஸ் நீங்க என்ன செய்யலாம், நல்லா இங்கிலீஷ் பண்ணலாம். சைஸ் நீங்க நல்லா இங்கிலீஷ் பண்ணலாம். ஆனா டோட்டல் இவங்க சஜஷன் பண்ற சைஸ் வந்து எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அடுத்தது வந்து நம்ம டிசைன் பண்ண எல்லாமே வந்து குவாலிட்டியா தான் இருக்கு. நம்ம ஸ்கிரீன்ஷாட் பண்ண வேண்டியமோ அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா சும்மா நார்மலா டிசைன் பண்ண ஒன்றுமே இருக்காது. நீங்க ஜூம் பண்ணி பார்த்தாலும் இது என்ன செய்ய மாட்டாது, உடைய மாட்டாது இல்லைங்களா? என்னப்பா நம்ம ஜூம் பண்ணி காட்டு உடையலானே. சோ ஜூம் பண்ணி பார்த்தாலும் நம்ம என்ன செய்ய மாட்டேது, உடைய மாட்டேது இல்லைங்களானே. ஓகே, அப்ப யாருக்குமே டவுட் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறேன். யா, கென்வால வந்து நீங்க அது பண்ணலாம் பிரதர், கென்வால பண்ணலாம். இதாச்சும் நான் இன்ஃபார்ம் பண்ணேன். அடுத்த கிளாஸ் வந்து நம்ம கென்வா பத்தி தான் படிக்க போறோம். கென்வா பத்தி அவங்களுக்கு எல்லாம் சொல்லி தருவேன். கென்வால என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கு, என்னென்ன மாதிரி செய்யலாம்னு சொல்லி அடுத்த கிளாஸ் டோட்டல் சொல்லி தருவேன். ஓகே, அப்ப நான் டோட்டலி மோஸ்ட்லி எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணி நான் சொல்லி நினைக்கிறேன். ஓகே, அப்ப நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணிக்கொள்வோம். உங்களுக்கு எது நம்ம டவுட் சொல்லி சொன்னா கட்டாயம் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. எங்களுடைய ஸ்டூடெண்ட் சப்போர்ட்ல அந்த இண்டெக்ஸ் நம்பர் 108 நான் மைக் அட்மிட் பண்ணி நீங்க பேசினீங்க, எனக்கு வந்து கேளாம இருக்கு. ரீசன் வந்து நாய்ஸ். ஓகே, உங்க டவுட்டை வந்து எனக்கு டெலிகிராம்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன். ஓகே, நான் இதை உங்களுக்கு இன்ஃபார்ம். ஓகே, யா, நான் மைக் அட்மிட் பண்ணுவேன், எல்லாரும் மைக் அட்மிட் பண்ணுவேன். ஜஸ்ட் நீங்க பேசினாலும் எனக்கு லேர்ன் பண்ணிக்கல. நீங்க செட்ல எனக்கு இன்ஃபார்ம் பண்ண நான் அடுத்த கிளாஸ்ல நம்ம கேன்வி பண்ணிக்கலாம் எல்லாரையும். ஓகே, அப்ப நான் மோஸ்ட்லி எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணிட்டேன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணிக்கொள்வோம். ஓகே, ஸோ கிளாஸ்ல ஜாயின் பண்ண எல்லாருமே தேங்க்யூ ஸோ மச், தென் குட் நைட்.